மக்களே நம்மெல்லாம் வந்து அம்பி அணியனாக மாறி பார்த்துருக்கோம். ஆனால் விக்ரம் இப்படியெல்லாம் மாறுவாருன்னு சொல்லி நீங்கள் யாராவது எதிர்பார்த்தீங்களா? அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரே ஒரு வாரம் தான். அந்த ஒரு வாரத்தில் ஒரே ஒரு சீக்ரெட் டாஸ்க் தான். அந்த ஒரு சீக்ரெட் டாஸ்கில் இவ்வளோ பெரிய மாற்றமா? எல்லா முகங்களும் வெளுக்குது. அதுவும் விக்ரம் முகம் வெளுன்னு இருக்குது. அதுவும் இன்னும் வெளுத்துட்டே வந்து இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மனுஷன் மாறிட்டாப்புல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மக்களை சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தப்பை திரும்பியும் பண்ணக்கூடாது. ஸோ தப்பு ஈக்குவல் டு தப்பு அப்படின்னு ஆயிடுமே தவிர, தப்பு வந்து சரியாக மாற்றணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் நமக்குள்ளே வந்து இருக்கணுமே தவிர, இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் ஒருத்தரை நம்ம டீல் பண்ணக்கூடாது. இது யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்களுக்கு தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எதுக்காக, ஏன் இவங்க 2 பேருக்கு மறுபடியும் வந்து சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு விஜய் பாருக்கு பயங்கரமான அடி. கண்ணு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் வந்து இருந்தது. ஆனால் இப்போது கீழே எல்லாம் கூட வந்து சேர்ந்து வந்து வீக்கம் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் லிட்ரலாக அவங்க கண் வந்து ரொம்ப குறைவாக தான் திறக்கவே முடியுது. ஸோ அந்தளவுக்கு வீக்கம் வந்து இருக்குது. ஆனால் அதெல்லாம் வச்சு இப்போ காலையிலேருந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எஃப்ஜே அவர்கள்லாம் வந்து விக்ரம் முன்னாடி சொல்லிட்டு இருக்காப்புல, என்னென்ன இப்போ தான் பாரு வந்து ரொம்ப அழகாக இருக்கா கண் அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் விக்ரம் வந்து சொல்கிறாரு அப்போவே, ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஒரு பக்கம் ரம்யா வருத்தப்படுறாங்க, சாண்ட்ரா வருத்தப்படுறாங்க, பிரஜன் வந்து வருத்தப்படுறாங்க. ஏன்னா நேத்திக்கு பார்வதி சொல்லும்போது யாருமே நம்பலை. இப்போ வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓ ஒரு வேளை இருக்குமோ, ஓ அப்படி தான் நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லி. இப்போ பார்வதிக்கு வந்து சப்போர்ட்டிவாக எல்லாருமே மாறிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் எஃப்ஜே இன்னொரு வார்த்தை சொல்கிறான்ப்பா. அது என்ன அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து அடிப்பட்டதை வச்சே மக்கள்லாம் வந்து பயங்கரமாக பரிதாபப்படுவாங்க, பாவம் பார்த்து ஓட்டு போடுவாங்க, என்ன தான் பண்ணுறதோ தெரியல அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து மக்களை கொத்தன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சரி அதெல்லாம் விடுங்கப்பா, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளார வந்து போவோம். இப்போ லைவில் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஜம்மாயாக போட்டு டான்ஸாக ஆடிட்டுருக்காங்க. செம்ம பாட்டு பாடுறாங்க, தாளம் போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த பேரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஹாப்பியாக வந்துருக்காங்க. டேய் இதெல்லாம் பிக் பாஸ் வீடா இல்லை வேறு ஏதாவது கூத்தடிக்கிற இடமாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, பிக் பாஸ் அவர்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுக்குறாப்புல. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, எல்லாரும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்குள்ளே இருங்க, வீட்டின் கதவுகள் திரைகளுடன் மூடப்படும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாப்பில்ல. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கானா சாம்ராஜ்யம், தர்பீஸ் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து இந்த வீக்லி டாஸ்க்காக கொண்டு வர போகிறாங்க இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளர செட்டப்பெல்லாம் பண்ணுறதுக்காக இவங்கள ஒரு ரூமில் போட்டு அடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் ஒரே ரூமில் தான் வந்து உட்காந்துட்டு செம்மையாக தாளம் போட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு செம்மையாக வைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து முளைக்குது. அந்த முளைக்கிற இடம் எங்கே என்று தெரியவில்லை. ஒன்று பார்வதி ஆரம்பித்தாங்களா, விக்ரம் ஆரம்பித்தாரான்னு எனக்கு வந்து தெரியல. மேபி விக்ரம் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி ரியலைஸ் பண்ணி சாரி பாரு அப்படின்னு கூட வந்து கேட்டிருந்துருக்கலாம். ஸோ அதனால் பார்வதி அவர்கள் பொங்கி எந்திரிச்சு வந்து, ஏன் விக்ரம் எப்பயுமே என்னுடைய பிரச்சனைக்கு மட்டும்தான் நியாயம் கேட்கறதுக்காக எல்லாருமே வரீங்க, எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது, ஆனால் யாருமே அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, எல்லா தடவையும் நான் என்ன மட்டும் தான் குத்துன்னு வந்து குத்துறீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போது பக்கம் இருக்கக்கூடிய கமருதீன் இருக்காப்புல, அந்த ஆள் அமைதியாக வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கலாம். ஏன்னா பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், பார்வதியால் பேச முடியல, பார்வதியால் ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னா, அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு போகலாம், அவங்களுடைய மவுத் பீஸாக இருந்து நீங்கள் பேசலாம். ஓகே, ஏன்னா அவங்களுடைய கருத்து வேறையாக இருக்கும், உங்களுடைய கருத்து வந்து வேறையாக இருக்கும், உங்களுடைய புரிதல் வேறையாக இருக்கும், அவங்களுடைய புரிதல் வந்து வேறையாக இருக்கும். நீங்கள் என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் லவ்வராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். ஓகே, கமருதீன் வந்து வார்த்தையை விடுறாப்புல. என்ன அப்படின்னா, எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள் உங்களை, பண்பும் அறமும் அப்படிலான்ற மாதிரி ஒரு வளர்ப்பை பற்றி வந்து பேசுகிறாரு. ஸோ வளர்ப்பை பற்றி பேசும்போது வந்து விக்கல்ஸுக்கு வந்து பயங்கர கோவம் வருது, கோவம் பயங்கரமாக வருது. அது எப்படி நீங்கள் வந்து பேசலாம், என்னுடைய வளர்ப்பை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் வந்து கத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கு முன்னாடி என்ன சீன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பார்வதி கேட்ட கேள்விகளுக்கு ஜிப்ரீஸில் பதில் சொல்கிற மாதிரி பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டி குலுக்கி ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ அதுக்கு வந்து விஜய் பார்வதி பயங்கரமாக காண்டாயிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக தான் அவங்களும் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்போயும் விஜய் பார்வதி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த டெம்பரை வந்து லூஸ் பண்ண மாட்டாங்க, சில நேரங்களில் மட்டும். ஓகேங்களா, பல நேரங்களில் லூஸ் பண்ணிடுவாங்க, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, திட்டு வந்து திட்டுவாங்க, கம்யூனிட்டி வைஸ் வச்சு செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு மோசமான ஒரு ஆள் தான் அவங்க. ஆனால்
இந்த இடத்துல விக்கல்ஸ் வந்து வெறுப்பேற்றுறதுக்காக சில டான்ஸை போடுறது, பாடி லாங்குவேஜ் இது பண்ணுறது, ஓ ஆஹா ஓ அப்படின்னு சொல்லி கத்துறது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு உச்சக்கட்ட லெவலில் வந்து வெறுப்பை வந்து ஏற்றும். ஸோ அந்த நேரத்தில் வந்து கமருதீன் அவர்கள் வந்து பண்பும் அறமும் எல்லாம் சொல்லி உங்களை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் பேசும்போது வளர்ப்பை பற்றி பேசாதீங்க, வளர்ப்பை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை, யார் வந்து வளர்ப்பை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் யார், வளர்ப்பை பற்றி யார் பேசுகிறது அப்படின்றதையும் குறிப்பிடுறார். இட்ஸ் மீன்ஸ் நீ எல்லாம் பேசுகிறியா, நீ எல்லாம் என்ன வளர்ந்து வந்துட்ட அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. ஓகேவா விக்ரம் சொல்கிறது. அண்ட் கமருதீன் சொன்னது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன், அது ரொம்ப தவறு. வளர்ப்பு வரைக்கும் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுமோ அப்படி ஷார்ட் அவுட் பண்ணோம். இந்த சீசனில் இருக்கிற எல்லாருமே டாக்ஸிக்குங்க. ஒருத்தர் 2 பேர் தான் ஒழுங்காக இருக்கான்னு நினச்சேன், அவனுங்க அதை விட டாக்ஸிக்காக வந்திருக்கானுங்க. குறிப்பாக வந்து விக்ரம் சொல்லவே தேவையில்லை. இஷ்டத்துக்கு, அதாவது ஒரு பிரச்சனையை எப்படி கன்வே பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, எப்படி பேசணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது வந்து ஜாலியாக பண்ணுறேன், ஃபன் மோடில் பண்ணுறேன், சும்மா இமிட்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து வெறுப்பேற்றக்கூடாது, மார்க் பண்ணக்கூடாது. இப்போ நேற்றுக்கெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க விக்ரம் எப்படி வந்து பண்ணி அவர் சொன்ன விஷயங்கள் கரெக்டு. ஏன்னா டிஸ்குவாலிஃபைடு ஆகிடுச்சு அப்படின்னா நீ அதுக்கப்புறம் எதுக்காக போய் விளையாட்டில் அடிப்படுறதெல்லாம் சகஜம் அப்படின்ற வரைக்கும் சரி, ஓகேவா. ஆனால் அதை எப்படி அவர் சொன்னார் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய மேட்ரு. ஓகே, பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பாடி ஷேம் பண்ணுற மாதிரி, மார்க்கிங் பண்ணுற மாதிரி சில வேலைகளை வந்து பண்ணாப்புல. ஸோ அந்த மாதிரி கமருதீன் அவர்களும் இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணியிருந்துருக்கணும். அட்லீஸ்ட் உனக்கு டீல் பண்ண தெரியல அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கணும். பார்வதி டீல் பண்ணிப்பாங்க. பார்வதிக்கு நல்லா பேச வரும். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கண் அடிபட்டுறதாலையும் இப்போ கூட லைவில் நல்லா ஜாலியாக ஆடிட்டு தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க, பாட்டை பாடிக்கிட்டு. அவங்க டீல் பண்ணிப்பாங்க. உடனே வளர்ப்பு வெங்காயம் லொட்டு லொசுக்குன்னெலாம் வந்து உடனே பேக் ட்ராப் வந்து செக் பண்ண போகிறது. அவங்க யார், எந்த கம்யூனிட்டி, என்ன ஆளுங்க, இப்படியெல்லாம் அவங்க இதெல்லாம் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ சுபிக்ஷாவை பற்றி பார்வதி வந்து பேசியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் சண்டை வரும்போது, குறிப்பாக அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கொடுக்கல அப்படின்ற போது வந்து கம்யூனிட்டியை பற்றி அவ்வளோ கேவலமாக வந்து பேசியிருக்காங்க சுபிக்ஷாவை பற்றி. அதே விஷயத்த கமருதீனும் பேசியிருக்காங்க. இப்போது வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்த ஆட்களும் அதை சரியாக சொல்லலை சுபிக்ஷா கிட்ட. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கமருதீன் இந்த மாதிரி உங்கள் கம்யூனிட்டியை பற்றிலாம் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே ஆரம்பித்தது வந்து பார்வதி, முடிச்சு வச்சது வந்து கமருதீன். ஓகே, புரியுதுங்களா. ஸோ அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் தான். உடனே பண்பு, பராமரிப்பு, வளர்ப்பு, தகுதி, தராதரம்லாம் அந்த திவாகரெலாம் பேசுகிறாப்புல, அதே மாதிரி டோனில் தான் வந்து கமருதீனும் பேசிகிட்டு இருக்காரு, பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப தப்பு. சீசன் 4 இந்த வளர்ப்பை பற்றி பேசியிருப்பாங்க சம்யுக்தா. எப்போ வரைக்கும் அவங்கள வச்சு செய்யின்னு வந்து செஞ்சிட்ருக்காங்க. சோசியல் மீடியாக்களில் அவங்க ஒரே ஒரு ட்வீட் வந்து போட்டால் கூட அவங்கள வச்சு அப்படி செய்கிறாங்க. ஏன்னா வளர்ப்பு இப்படி இருக்குது, வளர்ப்பு எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சம்யுக்தாக்கு. ஆரி வந்து அந்த இடத்துல தான் டர்னிங் பாயிண்ட் ஆகி அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக அடித்து அந்த சீசனை வந்து வின்னும் பண்ணாப்புல. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அவர்களுக்கு அதே நிலைமை தான் இப்போதைக்கு கமருதீன் கிட்டேருந்து வந்திருக்கு. ஒருத்தர் வந்து கருத்து மோதல் பண்ணுறாங்கன்னா கருத்தில் மோதல் பண்ணுங்கடா, அதை விட்டு பொறப்பு எங்க, பண்பு என்ன, மண்ணாங்கட்டி என்னன்னு ஏன்டா பேசி சாவடிக்கிறீங்க, மறுபடியும் உங்களோட பேர்களை நீங்களே கெடுத்துக்காதீங்களா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க. அண்ட் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.